சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டுகிறது திமுக. திமுகவில் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள் ஆர்வத்தோடு விருப்ப மனுவை பெற்று வருகின்றனர். 1000 விளக்கில் ஸ்டாலின், சேப்பாக்கத்தில் உதயநிதி போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் முருகேசன், கூடுதல் விவரம் என்ன? விகேஷ், திமுக சார்பில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. இன்று காலை 9 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டிய நாள் மார்ச் 2ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு தொடங்கி தற்போது மணி 10:20 ஆகிறது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட மனுக்கள் வாங்கி சென்றிருக்கார்கள். குறிப்பாக பனைமரம் தொகுதியில் மட்டும் 40 விருப்ப மனுக்கள் பெற்று சென்றிருக்கார்கள். ஒவ்வொருவரும் 10 மனுக்கள் 20 மனுக்கள் என்று அதிகமாக மனுக்கள் பெற்று செல்கிறார்கள். இங்கிருந்து வாங்கி அவர் சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அனுப்புவதற்காக மொத்தமாகவும் மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த மனுக்கள் பெறப்பட்ட சூழ்நிலை தற்போது தென்சென்னை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் சித்தரசு அவர்கள் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றும், அதே போன்று சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் தற்போது துணை முதல்வர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று விருப்பமனை பூர்த்தி செய்து முதல் மனுவாக அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்திருக்கிறார். அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள் ஆர்வத்தோடு விருப்ப மனுவை பெற்று வரும் காட்சிகளை பார்க்கிறோம். 1000 விளக்கில் ஸ்டாலினும், சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினும் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனுக்கள் பெறப்படுகின்றன. சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு சார்பில் விருப்ப மனு பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது காலை முதலே தொண்டர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வத்தோடு பெற்று வரும் காட்சிகளை பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பணிகளில் திமுக தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறது.